சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இருந்தா தான் காவலர்களை சரியான முறையிலே வழி நடத்துவார்கள். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் பல முறை சொல்லி குறிப்பிட்டு விட்டோம். தொலைக்காட்சியின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக, பேட்டியின் வாயிலாக தெரிவித்துட்டோம். இதுவரை நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்கு நியமிக்கப்படவில்லை. இன்றைக்கு ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுது என்று சொன்னால் 3 மாதத்துக்கு முன்பாகவே மத்திய யுபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும், மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும். அந்த பட்டியலிருந்து 3 டிஜிபிகள் அதிலிருந்து தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அதுல ஒரு டிஜிபியை நியமிக்க. இதுல என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது? ஏன்னா அவருக்கு தேவையானவர்கள் இடம்பெறல. திமுகவுக்கு ஜாலரை போடுற டிஜிபி இதுல இடம்பெறல. அதனால உச்ச நீதிமன்றம் போய் இன்றைக்கு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? நேற்றைக்கு முன்தினம் ஸ்டாலின் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி தன்னை விவசாயி என்று சொல்லுகிறார். விவசாயி என்று சொல்ல மட்டுமல்ல, விவசாயி என்ற பச்சை துரோகி என்று சொல்லி இருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? வேணா நீங்க வாங்க, நானுங்க வரேன். ஒரு விவசாயத்தில் இருக்கின்ற பயிர்கள் எல்லாம் வைக்கலாம். என்ன பயிர்னு சொல்லிட்டா நான் ஒத்துக்கிறேன். என்ன பயிர்னு தெரியாது, என்ன தானியமும் தெரியாது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்னை பற்றி பச்சை துரோகி விவசாயி என்று சொல்கிறார். ஏங்க, இன்றைக்கும் நான் விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கின்றேன், வேளாண் பணி தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே,